கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 138 8வது வசனம் திரும்பவுமாக ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழவிட மாட்டார். என் கருமையான தேவனுடைய பிள்ளைகளை மீண்டுமாக ஒளிபெருக்கின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலே வார்த்தை தான் நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், யாராவது நம்மளோடு பேசி கொண்டிருக்கும்போது அவங்க ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை நம்மளை நம்மளை அதிருப்திப்படுத்த முடியாத காரியங்கள் வந்தால் உடனே சோர்ந்துடுறோம். ஆனால் நம்மளை என்கரேஜ் பண்ணுற வார்த்தைகள் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? பலன் அடைகிறோம். அதுதான் உயிர்ப்பிக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்க போகிறார், பலனடையே செய்ய போகிறார். இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த நாளிலும் நம்மை ஆண்டுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, என்னோடு பேசுங்கப்பா, என்னை பலப்படுத்துங்க, நான் திரும்பமாக என்னுடைய செத்துப்போன ஒவ்வொரு பகுதிகளும் ஆண்டவரே உயிர்ப்பிக்கப்படணும். என் எலும்புகள், நரம்புகள், தசைகள், என்னுடைய காலங்கள் எல்லாம் உங்கள் கரத்தில் இருக்குதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதன்படி எனக்கு என்ன செய்யுங்க, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பமாக உயிர்ப்பித்து கொடுக்கணும் என்று சொல்லும் பொழுது தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், உயிர்ப்பிப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவனுக்கு நம்ம கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, உங்கள் கிருபை ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலம் உங்களுடைய பிள்ளைகளை உயிர்ப்பிங்க. இந்த வசனத்தின்படி அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட தேவன் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உயிர்ப்பித்தல் என்று சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது நம்ம உலக பிரகாரமான ஒரு மரணம் அல்ல, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்ம அனுதின வாழ்க்கையில் அநேக முறை நம்ம என்ன செய்துடுறோம்? சோர்ந்து போயிடுறோம், இல்லைன்னா அழுதுகிட்டு இருக்கோம், இல்லைன்னா துக்கத்தோடு இருப்போம், இல்லைன்னா ஏதாகிலும் ஒரு முடிவுக்குள்ளாக நம்ம போகணும், இது நம்ம அப்படி செய்திடலாம், இப்படி செய்திடலாம் அப்படின்னு சொல்லி நாமளாக ஒரு டிசிஷன் எடுத்து நம்ம வாழ்க்கையை என்ன செய்துக்கிறோம்? போராட்டத்தோடு கூட நம்ம கடந்து செல்கிறோம். இங்கே இன்றைக்கி இந்த சங்கீதக்காரன் என்ன செய்கிறாரு? நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக தேவன் இவர் மூலமாக நம்ம கொடுக்குற வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, சங்கீதம் 85 6வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, சங்கீதம் 85ஆம் சங்கீதம், நம்ம எல்லாம் அந்த வசனத்தை நம்ம எல்லாரும், ஒருவேளை பைபிள் இல்லாமல் இருக்கிறவர்கள் நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் நல்லா என்ன செய்யுங்க, பொறுமையாக கேளுங்க, நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 85வது சங்கீதம் 6வது வசனம், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? அப்போ நம்ம எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் அவருடைய விருப்பம். ஒரு பெற்றோருடைய விருப்பம் என்ன? தம் பிள்ளைகள் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை பார்த்து அவர் விரும்புகிற காரியம் என்ன? நம்ம எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், பலனாக இருக்கணும். அதுக்காக தான் அவர் நம்ம மேலே எவ்வளோ ஒரு காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இன்றைக்கு அவர் தாவீது ராஜா மூலமாக இன்றைக்கு நம்மளோடு பேசுகிற வசனங்கள், உமது ஜனங்கள். கடந்த நாட்களில் நம்ம இந்த செய்திகளெல்லாம் கேட்குறோம். உம்முடைய ஜனங்கள் யார்? அவருடைய ஜனங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எத்தனை பேர்களோ அத்தனை பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம். அவருடைய நாமம் என்ன? ஏராளமான நாமங்கள். இயேசு என்கிற நாமத்தில் ஏராளமான நாமங்கள். யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா, யெகோவா நிசி, எல்ஷடா, இப்படி ஏராளமான நாமங்கள். அப்போ இந்த நாமங்களை விசுவாசிக்க, இயேசு என்கிற நாமமே இல்லாமல் இந்த பூமியில் வேறொரு நாமம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உடைய அந்த வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உமது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? நான் செத்து போயிருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய நரம்பு, எலும்பு எல்லாம் செத்து போச்சுது, என்னால் அதிகமான தூரங்கள் நடக்க முடியல, என்னுடைய நரம்புகளெல்லாம் சோர்ந்து போயிடுச்சு, என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியலை, எனக்கு எவ்வளோதான் நான் சாப்பிட்டாலும் என் உடம்பை நிற்கிறது இல்லை, வியாதி ஒரு பக்கம் என்னை பலவீனப்படுத்திருக்கு, நான் செத்து போன ஒரு நிலையில் தான் நான் என் வாழ்க்கையில் நான் கடந்து போய்கிட்டு இருக்கேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மளோடு பேசுகிற வார்த்தை அவருடைய வசனத்தின்படி நம்மை உயிர்ப்பிப்பார். எப்படி நம்மளை உயிர்ப்பிப்பார்? 7 வகையான உயிர்ப்பித்தலை குறித்து வேதம் அழகாக இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு முக்கியமான வார்த்தை, அவர் தம்முடைய வசனத்தின்படி உங்களை உயிர்ப்பிப்பாராம்.
அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மளை உயிர்ப்பிப்பார். அப்போ இன்றைக்கு இந்த வசனம் கொடுக்கப்படுகிற இந்த வசனம் உங்களுக்கு ஒரு புது பலனை கொடுக்கும், உங்களை உயிர்ப்பிக்கும். எதில் நீங்கள் மரித்து போயிருக்கிறீங்களோ நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீங்க. நீங்கள் கண்டிப்பாக புது பலன் அடைவீங்க. நீங்கள் மரித்து போக மாட்டீங்க. நீங்கள் உங்களுடைய மனநிலைகள் எல்லாம் நார்மல் நிலைக்கு வரும். ஒருவேளை சிலர் என்ன செய்வாங்க, தங்களுடைய நேரங்கள் தங்களுடைய இதுகளெல்லாம் என்ன செய்வாங்க, உலகத்துக்கு கொடுத்துருக்கிறதுனால அவங்களால சந்தோஷமாக இருக்கவே முடியல. எல்லா பலனையும் என்ன செய்துடுறாங்க, உலகத்துக்கு கொடுத்துட்றாங்க. திரும்ப வீட்டில் வந்து அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. அப்படியே என்ன செய்துடுறாங்க, சோர்ந்து படுத்துடுறாங்க. எத்தனையோ குடும்பங்கள், ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, சகோதர சகோதரிகள், நல்ல இளைஞர்கள் எல்லாரையுமே நம்ம பார்க்குறோம், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் வரும் பொழுது அவங்க சோர்வோடு கூட அவங்க என்ன செய்வாங்க, செத்துப்போன ஒரு ஆவியுடையவர்களாக ஆண்டவர் இந்த நாட்களில் அவர்களை எல்லாரையும் உயிர்ப்பிக்கும்படியாக இன்றைக்கு அவர் சொல்கிறார், அவருடைய வசனத்தின்படி நம்மை உயிர்ப்பிப்பேன் என்று சொல்கிறார். அந்த வசனத்தின்படி நம்மளை உயிர்ப்பிக்கிறதுக்கு நம்ம இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும், அதைத்தான் தாவீது ராஜா மிகவும் அழகாக சொல்கிறார். சங்கீதம் 119:25 வசனம், சங்கீதம் 119:25 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். நல்லா தெரிஞ்சிருக்கிறார் பாருங்க, இவர் நல்லா தெரிஞ்சிருந்து அதை கரெக்டாக ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுறாரு. என்ன சொல்லி, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கிட்டு இருக்கு. தட் மீன்ஸ் அவர் உண்மையை சொல்கிறார் ஆண்டவர்கிட்ட. அவருக்குள்ளே சமாதானம் இல்லை, அவருக்குள்ளே என்ன இல்லை, அவர் எல்லாம் அவர் நல்லா ஃபீல் பண்ணுறாரு. எனக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, என்ன அது வந்து அழுத்துது, எனக்கு சந்தோஷமாக இருக்க முடியல, என்னால் வாழ முடியல, ஏதோ ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறேன், ஏதோ சொந்த அப்பா அம்மா கூட இருக்கிறேன், இதுதான், அல்லது குடும்பத்தில் இருக்கிறேன், மனைவியோட பிள்ளைங்களோட. ஆனால் என் ஆத்மா மண்ணோடு ஒட்டிக்கிட்டு இருக்கு. மண் ஆசை. இன்னும் நம்ம பார்க்கும்போது உலக சிந்தைகள், உலக ஆசைகள், உலக காரியத்தில் நம்ம கண்டிப்பாக இருக்கிறனால உலகத்தின் பாடுகள் எல்லாமே நம்ம மேலே இருக்கும். ஆனால் அதோடு நம்முடைய வாழ்க்கை ஒட்டி இருக்கக்கூடாது என்பதை தான் இது காட்டுகிறது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்குது, அதனால் நான் என்ன செய்திருக்கிறேன், நான் உயிர்ப்பிக்கப்படணுன்றாரு. அதனால தான் அவர் தாவீது ராஜா என்ன செய்துட்டார், விழுந்து போன நிலைமையில் ஆயிட்டார். இன்னொருத்தனுடைய மனைவியை தன்னுடைய சரீரத்தில் இருந்த இச்சையினால் அவர் என்ன பண்ணிட்டார், அந்த மகளை ஆண்டவரை கற்பழித்தது மாத்திரமல்ல ஒரு கொலைக்கும் காரணமாக இருந்தார். ஆனால் தேவன் அவரை உயிர்ப்பித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் அவரை கழுவி சுத்திகரித்து அவரை பரிசுத்தப்படுத்தி அவரை இந்த பூமியில் இன்றைக்கு வரைக்கும் அவரை எடுத்து உபயோகப்படுத்த அவருடைய வார்த்தைகள் மூலமாக எத்தனையோ ஜனங்களை உயிர்ப்பிக்க முடியாது. நானும் எவ்வளோ பாவம் செய்திருக்கேன், என் பாவத்தை மன்னிப்பாரா? கண்டிப்பாக மன்னிப்பார். நம்ம உணர்ந்து வரும் பொழுது, நம்ம செய்தது தவறு என்று சொல்லி நம்ம உணரும் பொழுது, யாராயிலும் நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டி நீ இந்த காரியத்தை செய்திருக்கிறாய் என்று சொல்லி, அல்லது நம்ம மனசாட்சியில் நம்ம வந்து தவறு செய்திருக்கிறோம் என்ற உணர்வு நம்மளை தொடும் பொழுது, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுத்து, நீர் எனக்கு ஒரு சகாயம் செய்யும், நீர் எனக்கு பாவங்களை மன்னி என்று சொல்லும்போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற பரிசுத்தராக இருக்கிறார். தாவீது ராஜாவின் நாட்களில் ஆண்டவராக இயேசு இல்லை, ஆனால் தேவன் அவரோடு கூட டைரெக்டாக இடைபடுகிறார். தீர்க்கதரிசிகள் மூலமாக, வார்த்தையின் மூலமாக தேவன் அவரோடு கூட இடைபடுகிறார். அந்த வார்த்தைகள் அவரை உயிர்ப்பிக்கிறது. அப்படி தான் நாத்தான் என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் தாவீதோடு கூட இடைப்பட்டார். ஆனால் அவர் உடனே அவனை நீ என்னையா சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் ஒரு ராஜா வச்சதேன்னு சொல்லி அவர் சொல்லலை. அவர் உடனே தன்னை தாழ்த்தினார். அந்த சங்கீதம் 51, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாக இறங்கும், உங்கள் இறக்கத்தின்படி எனக்கு என் மேலே நீங்கள் கிருபையாக இறங்கி என் பாவத்தெல்லாம். 51 சங்கீதம். நீங்கள் ஒருவேளை பைபிள் இல்லாதவங்க பைபிளை எடுத்து 51 சங்கீதத்தை நீங்கள் வாசித்தாலே போதும், உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன் மன்னிப்பார். நம்ம ஒவ்வொருவரும் அந்த சங்கீதத்தை தினந்தோறும் படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு அவர் சொன்னார்னு சொல்லி இல்லை, இன்றைக்கு நமக்கு அது மிகவும் பிரயோஜனமான ஒரு நல்ல வசனங்கள், வார்த்தைகள். இந்த வசனம் என்று சொல்லி வரும்போது இந்த வசனத்தில் வந்து புடமிடப்பட்டவைகள் வார்த்தைகள். கர்த்தர் வார்த்தைகளை அனுப்புகிறாரு. அந்த வார்த்தைகளை என்ன செய்கிறாங்க, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது புடமிடப்படுகிறது, புடமிடப்படணும். அதுவும் எத்தனை தடவை புடமிடப்படுமா? 7 தடவை, 7 டைம்ஸ், 7 தடவை அவைகள் புடமிடப்பட்டு அதுக்கப்புறம் அது என்ன செய்யும், பொன்னாக அவங்க விளங்குவார்கள். உங்கள் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் எத்தனை முறை நம்ம சோதிக்கப்பட்டிருக்கிறோம், எத்தனை முறை நம்ம புடமிடப்பட்டிருக்கிறோம், எத்தனை முறை இந்த வேதத்தை எவ்வளவாக நம்ம வாசித்திருக்கிறோம். கொஞ்சம் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? இந்த நல்ல அருமையான வேலையிலப்பா, என்னை இன்னும் முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நீர் என்னை காண்கிற தேவன்,
நீர் என்னை காண்கிற தேவன், நீர் எனக்கு ஆண்டவரே இன்றைக்கு என் ஆத்துமாவே நீ உயிர்ப்பிக்கணும். நான் மண்ணோடு ஒட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு பார்க்குறதெல்லாம் ஆசையாக இருக்குது. எதை பார்த்தாலும் எனக்கு ஆசையாக, சினிமா பார்த்தா சினிமா ஆசை, எது ஒரு சாப்பிடணும்னு பொருளை பார்த்தோன்னா அதில் ஒரு ஆசை தவறில்லை. ஆனால் அந்த ஆசையை இச்சையோடு நம்ம நிறைவேற்றும் போது நம்ம தவறு செய்கிறவர்களாக மாறி விடுகிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டுடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, தேவனே பாவியாக என் மேலே, எனக்கு என் கண்கள்னால இச்சை, என்னுடைய ஆவியில் நான் என்னுடைய பாவத்தை ஆண்டவரே நான் என்ன செய்யக்கூடாது, இந்த நாளில் நான் தவறு செய்யாதபடி என்னை காத்துக்குள்ளே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லும்பொழுது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பாருங்கள், ஜனங்கள் எல்லாரும் தங்களை திருப்திப்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை நாம் எப்படியாவது ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி போட்டி போட்டு என்னெல்லாமோ செய்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க நினைக்கிறாங்க எதுவுமே யாருக்குமே தெரியாது. நான் ஒருவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம எதுவும் நம்ம தனிமையாகவே இல்லை. எப்போவுமே நினைக்கணும் நம்ம தனிமையாக இல்லை, நம்மளை ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம செய்கைகளை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அது யாராக இருந்தாலும் சரி. நான் இன்ற நாளில் ஆண்டோடைய கரத்தில், அப்பா நீர் என்னை காண்கிற தேவன், ஆகவே நான் என்னுடைய மண் ஆசைகள், பொன்னாசைகள், பெண்ணாசைகள், எல்லா ஆசைகளையும் சிலுவையில் நான் கொடுக்கிறேன். அந்த சிலுவை சுமந்த ஒரே ஒரு தேவன், ஒரே ஒரு கடவுள் என்றால் அது ஆண்டவராய் இயேசு. அந்த சிலுவையில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாதபடி தன்னுடைய சரீரம் முழுவதையும், அந்த இரத்தத்தை முழுவதையும் நமக்காக சிந்தி இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு அந்த நம்ம ஆசைகள், இச்சைகள், மண்ணாசை எல்லாவற்றையும் சிலுவையில் நம்ம கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்ய, நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அதைத்தான் அவர் இங்கே சொல்கிறார். என் கண்களின் இச்சை மாம்ச 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 இவைகளெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். டெலிவிஷன் பார்க்குறோம், யூடியூப் பார்க்குறோம், பாருங்கள் என்ன டெவலப்மெண்ட்டு, டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சுது. ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்கும்போது ஒரு செகண்டு தான் இங்கே ஆன் பண்ணோன்னா அமெரிக்காவில் நடக்கிறது எல்லாம் பார்க்குறோம், நம்ம எல்லாம் பேசுகிறோம், நம்ம பிள்ளைங்களோட பேசுகிறோம், எவ்வளோ காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம், ஒரு செகண்டில் எல்லாவற்றையும் இது பண்ணுறோம். டெக்னாலஜி நிறைந்த உலகத்தில் நம்மளை கட்டுப்பாடுக்குள்ளே வைத்து, ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்மளை வைத்து, கர்த்தருக்கு சித்தமானதை மாத்திரம், அவர் சொல்லுகிறதை மாத்திரம் நாம் அவைகள் மேலே நம்ம ஜெயமெடுத்து செய்கிறவர்களாக இருப்போமானால் நிச்சயமாக நம்ம உயிர்ப்பிக்கப்படுவோம். நம்ம எந்தெந்த பகுதிகளில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, சரீர வாழ்க்கையானாலும் சரி, செத்துப்போன வாழ்க்கையை தேவன் மீண்டுமாக உயிர்ப்பிக்க வல்லமில்லவராக இருக்கிறார். அவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது மார்க் 1ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் அவர் நம்முடைய உபத்திரவங்களிலிருந்து நம்மளை உயிர்ப்பிக்கிறார். என்ன உபத்திரம் பாருங்கள், என்ன உபத்திரம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பார்த்தோன்னா அவங்க வாயில் வர்றது எல்லாமே உபத்திரம், பாடுகள் தான். புலம்பல் வரும்போதே புலம்பிட்டு வருவாங்க. எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு வேலை செய்கிறா, வரும்போது அம்மா தோத்துறம்மான்னு சொல்லுவாள். ஆனால் வந்த உடனே அவள் என்ன செய்திருவா, அந்த பிள்ளை சோமில்லை, இந்த பிள்ளை அப்படிமா, இந்த என் வீட்டில் அது வந்துச்சுமா இப்படின்னு ஏதாவது அப்போ நான் சொல்லுவேன், நீ உங்கள் வீட்டில் நல்லா என்ன செய்யணும். இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு, எல்லாருக்கும் என்ன செய்ய உபத்திரம் உண்டு, பாடு உண்டு. ஆனால் உன் வாழ்க்கையில் அது உன்னை என்ன செய்யக்கூடாது, மேற்கொள்ளக்கூடாது. நீ அதை கண்டிப்பாக ஜெயம் எடுக்கணும். காரணம் அதில் நல்ல ஜெபம் இருந்ததுன்னா, ஆவியின் பலன் உனக்குள்ளே இருந்ததுன்னா, நீ நிச்சயமாக அவைகள் மேலே என்ன செய்வ, ஜெயம் எடுப்ப. நீ என்ன செய்ய மாட்டா, சோர்ந்து போக மாட்டா. அதனால் என்ன ஆகுது, சரியாக வீட்டில் வேலை செய்ய முடியல, சரியாக சமைக்க முடியல, பிள்ளைங்களை கவனிக்க முடியல, சரியாக சாப்பிட முடியல, எல்லா வகையிலையும் நம்ம என்ன செய்கிறோம், செத்து போன ஒரு வாழ்க்கை. சிலர் இடத்துல நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால், ஏதோ இருக்கிற நடப்பணமாக நான் நடந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு செத்த பணத்தை போல் நான் என்ன செய்கிறேன், ஆவி ஏதோ நடக்குது அப்படிம்பாங்க. அப்போ இந்த நாளில் நம்ம எந்த நிலையில் நம்ம இருக்கிறோம், நம்ம ஆராய்ந்து பார்த்து உபத்திரவங்களிலிருந்து நம்மளை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். நம்ம உபத்திரவர் சொல்லியிருக்கிறாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன்கொள்கள், தைரியமாக இருங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் எப்படி உலகத்தை ஜெயித்தார், எப்படி அவர் உலகத்தை ஜெயித்தார்? விசுவாசம்தான். அவர் எல்லாவற்றையும் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்தார். பிதாவினுடைய சித்தம், ஆண்டவருடைய சித்தம், தன்னுடைய தகப்பனுடைய சித்தம் எல்லாவற்றையும் கேட்டு செய்தார். அவர் சிலுவையின் மரண பரியந்தம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் முழுசும் வாசித்து பார்க்கும்போது அந்த 2ஆம் அதிகாரத்தில் தேவன் அவர் ஆண்டவராய் இயேசு பிதாவுக்கு சமமாக உருவாக்கப்பட்டிருந்தாலும் அவர் சொல்கிறாரு, அவர் தன்னைத்தானே சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை பிதாவினுடைய சித்தத்துக்கு தன்னை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்திருந்திருக்கிறார். இப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டுடைய கரத்தில்ப்பா, எனக்கு அந்த தாழ்மை, அந்த கீழ்ப்படுதல், ஆமாண்டர் உங்கள் சித்தத்தை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு சுபாவங்கள் எனக்குள்ளாக வரணும். இந்த உபத்திரவங்களை பார்த்த உடனே நான் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இந்த உபத்திரவங்களை பார்த்து நான் என்ன செய்யக்கூடாது, பயந்துடக்கூடாது. அது சொல்கிறாரு, இந்த உபத்திரவங்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, ஐயோ எவ்வளோ பணம் செலவாகுமோ அப்படின்னு சொல்லி. கடந்த நாளில் எங்களுடைய சர்ச்சில் உள்ள அவங்க ஆண்டவர் கிருபையினால்
நல்ல சபையை நல்ல ஊழியங்களை கொடுத்துருக்கிறாரு. ஏசியெல்லாம் வச்சு ஆவியானவர் நல்லா எங்களை அருமையாக நடத்திட்டு இருக்கிறாரு. இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எலக்ட்ரிசிட்டி பில்லெல்லாம் ஏறி இருக்குது. ஆனால் எங்கள் ஜனங்கள் நல்லா ஆசீர்வாதமாக நல்லா என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும். எவ்வளோ பேர் வீட்டில் கஷ்டப்படுறாங்க. இங்கே நல்லா ஃப்ரீயாக என்ன செய்யணும், உட்காந்து கொஞ்சம் நேரம் தூங்கக்கூடாது, நல்லா என்ன செய்யணும், வசனம் கேட்கணுங்கிறதுக்காக எவ்வளோ காரியங்களை ஆவியானவர் அவங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்கும்போது இந்த நாளில் இந்த மாதத்தில் எங்களுக்கு எலக்ட்ரிக் பில் நிறைய வந்துச்சு. ஆனால் ஒரு செகண்டு தான், ஐயோ இவ்வளோ பில்லு வந்துருக்குது, இது எப்படி நம்ம கட்டுறது அப்படின்னு. வீட்டுக்கு ரொம்ப கம்மி, ஆனால் இது கமர்ஷியல் ரேட்டில் நமக்கு சர்ச்சைக்குன்னு வரும்போது அது ஜாஸ்தியாக இருந்தது. அப்போ வழக்கமாக கட்டுறதை விட டபுளாக இருந்தது. இப்போ ரொம்ப எனக்கு ஒரு செகண்ட் அவ்வளோதான். ஆனால் ஆவியானவர் உடனே என்னை பலப்படுத்தினார். நாங்கள் எல்லாம் பலன் அடைஞ்சோம். ஒன்றும் இல்லை, இது எல்லாமே கொடுக்குறது அவர் தான், நம்மளை ஆசீர்வதிக்கிறது அவர் தான். நம்ம எதுக்காக, நம்ம எல்லாமே அவருடைய பிள்ளைங்க. இப்போ ஒரு செகண்ட் தான், எல்லாமே மறைஞ்சிச்சு. நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம். நல்ல கர்த்தர் அருமையாக நடத்துகிறார். ஒரு பைசா எங்கேயும் கடன் வாங்குறது கிடையாது. ஒரு பைசா உடனே என்ன செய்யக்கூடாது, புரட்டி எடுத்து நான் எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்ட முடியலையே, இன்னும் இல்லை. பண நெருக்கடி வரும். உங்களுடைய வியாதிகளில் நீங்கள் என்ன செய்வீங்க, இங்கே போய் பார்க்கலாமா அங்கே பார்க்கலாமான்னு சொல்லி இது பண்ணுவீங்க. எல்லாவற்றையும் நிதானமாக நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிப்பார். உங்கள் சரீரம் புது பலன் அடையும். அப்படி தான் யோபு என்ன செய்திருக்கிறாரு, நல்லா தன்னை முழுவதும் ஆண்டுடைய கரத்தில் கொடுத்து எப்பவும் நிதானமாக பேசியிருக்கிறாரு. எனக்கு அவருடைய சாட்சிகள், நாங்கள் எங்களுடைய சர்ச்சில் மார்னிங் ப்ரேயர் வைப்போம் 5:30லேருந்து 6:30 வரைக்கும். அந்த மார்னிங் ப்ரேயரில் கடந்த 2 நாளைக்கு முந்தி தான் யோபுடைய சரித்திரம் 42 புஸ்தகமும் வாசித்து முடித்தோம். அப்போ அதை எனக்கு உண்மையிலேயே எனக்கு திரும்ப அதை வாசித்து திரும்ப இது பண்ணும்போதெல்லாம் அந்த பலத்தை தேவன் எனக்கு கொடுக்கறதை நான் நன்றாக உணர்கிறேன். அவர் எல்லாவற்றிலையும் அவர் என்ன, முதலாவது ஆண்டவர் அவரை பற்றி சாட்சி சொல்கிறார். அவர் உத்தமன், அவர் ஒரு நீதிமான், அவன் தேவனுக்கு பயந்தவன், இப்படிலாம் சாட்சி சொல்கிறாரு. அடுத்தது அவர் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. எல்லாவற்றிலும் என்ன பாருங்கள், ஒன்று ஒன்றா வருது. இது அழிஞ்சு போச்சு, உன் பிள்ளைங்கள்லாம் இறந்து போனாங்க, 10 பிள்ளைங்க போயிடுச்சு, ஆடெல்லாம் அழிஞ்சிச்சு, வீடு அழிஞ்சிருச்சு. ஒவ்வொருத்தராக மாற்றி ஒன்று சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் கூட அப்படி தான் என்ன செய்வாங்க, வேடிக்கையே காட்டின மாதிரி இருக்கும். அங்கே பாரு, உன் மகன் அங்கே போய் என்னத்தையே பண்ணிகிட்டு இருக்கான், உன் பிள்ளை பாரு, இங்கே பாரு, சுற்றுது பாரு, இப்போ இந்த பாரு அப்படின்னு எதையாவது ஒன்று என்ன செய்வாங்க, நம்மளை என்ன செய்வாங்க, நிந்தையாக நம்மளை பேசி இது பண்ணுவாங்க. ஆனால் அவர் எதையுமே பொறுத்து என்ன செய்யலை, ஒன்றும் கவலைப்படலை, எதையும் யாரையும் ஒன்றும் குறை சொல்லவும் இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நாவில் வர வேண்டியது எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் தான் வரணும். என்னோட கூட அவர் இருக்கிறார். அப்போ அது செய்தார். அடுத்ததாக அவர் என்னை என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன்றாரு. நம்ம என்ன செய்வோம், இவர் என்ன கடவுள், நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை, பிள்ளைங்களுக்கு ஒரு சிக்காயிட்டாங்க, அதில் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா உடனே நம்ம என்ன செய்ய மாட்டோம், பைபிள் வாசிக்க மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம், சபைக்கு வர மாட்டோம். சபைக்கு வர்றது அன்றைக்கி சும்மாவே லேட்டாக தான் போவோம் சபைக்கு. ஆனால் திரும்ப என்ன செய்கிறது, சபையில் நம்ம நேரத்துக்கு போகிறது, நம்ம நேரத்துக்கு. அவர் நேரம் 8 மணி, அவர் நேரம் 10 மணி, அவர் நேரம் 7 மணி. ஆனால் நம்ம நேரம் எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம். பாதியில் எழும்புவாங்க. ஒரு அம்மா எங்களுக்கு சர்ச்சில் வருவாங்க, அவங்க ஏண்டா சர்ச்சுக்கு வர்றாங்கன்னு தான் சில நேரம் தோணும். ஏன்னா 10 நேரமாவது ஒரு நாளைக்கு என்ன செய்வாங்க, ஒரு சர்வீஸில் அவங்க வெளியில் போய் ஃபோன் பேசிட்டு வருவாங்க. இத்தனைக்கும் நம்ம ஐயா, அந்த பாஸ்டர் ஐயா ஒரு பெரிய இதில் எழுதி போட்டிருக்காங்க, ஃபோனை சுவிட்சை ஆஃப் பண்ணி வைக்கவும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாரு. ஆனால் அதெல்லாம் அவங்க கண்டுக்கலையாக இருக்கும், பார்க்கலையாக இருக்கும். ஆனால் அது தெரிஞ்ச பிள்ளைங்க, அதுக்கு பயந்த பிள்ளைங்க அதெல்லாம் என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறதுக்குரிய ஒரு படிகள். இதெல்லாம் கீழ்ப்படியும் போது தேவன் நம்ம என்ன செய்வார், இன்னும் பலப்படுத்துவார், நம்மளை உயிர்ப்பிப்பார். செத்து போகிற நிலைமைகள் நிறைய வரும். அதனால தான் நிறைய பேர் தங்களுடைய நெருக்கம், கஷ்டம், உபத்திரம், பாடில் உடனே மாடியிலேருந்து குதிக்கிறாங்க, மருந்தை வாங்கி சாப்பிட்றதாங்க, தூக்கு போட்டுக்கிடுதாங்க. அவங்களுக்கு அதுக்கு பலன் இல்லை, அவங்க என்ன செய்கிறாங்க, செத்து போகிறாங்க. ஆனால் நமக்கு தேவன் நம்மளை உயிர்ப்பிப்பேன்றார். நமக்கு அவர் கண்டிப்பாக உமது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ, நிச்சயமாக உயிர்ப்பிப்பார். அவருடைய வசனம். ஒரு மனுஷன் அப்படி தான் என்ன செய்திருக்கிறாரு, இது நடந்த சம்பவங்கள். அவர் என்ன செய்திருக்கிறாரு, அவர் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒரு ஹிந்து பிராமணன். தகப்பனார் அந்த கோயிலில் பூஜை செய்கிற மனுஷன், நல்ல பெரிய பூசாரி. ஆனால் அந்த மனுஷனுக்கு ஒரு நாள் ரொம்ப பயங்கரமான ஒரு சோதனைகள் நிறைய அவருக்கு வாழ்கிறதுக்கே பிடிக்கலை, சமாதானம் இல்லாமல் அலைகிறார் வாலிப வயதில். அப்போது என்ன செய்கிறாங்க, ரோட்டில் நிறைய நம்ம கிறிஸ்தவங்கள்லாம்
ட்ராக்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ட்ராக்ஸ் கொடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க, செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ட்ராக்ஸில் இவர் கையிலையும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இவர் வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு போயிட்டார். அவர் நின்று கேட்கல. ஆனால் அவருக்குள்ளே சமாதானம் இல்லை, இவங்களுக்கு வேறு வேலை இல்லைன்ற மாதிரி அவர் போயிட்டார். ஆனால் அவர் திரும்ப போயிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சரி என்ன தான் அதில் எழுதியிருக்குன்னு நம்ம பார்க்கலாம், நமக்கு இப்படி ஒரு பீஸ்ஃபுல் இல்லாமல் இருக்கோமே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். உன்னுடைய அவருக்கு சாகணுன்ட்டு இப்போ அவர் அவருடைய தீர்மானமே நம்ம இனி அவருக்கு லைஃப்பில் அவர் ஏதோ ஃபெயிலியர் ஆகிருக்கிறாரு. அவர் இனி நம்ம வாழ்கிறத விட நம்ம சாகிறது தான் நல்லதுன்ட்டு அவர் என்ன செய்யிருக்கிறாரு, மரிக்கும் தருவாயில் அவர் என்ன செய்ய அந்த என்ன தான் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலான்னா, உன் குறிக்கப்பட்ட காலத்திற்கு முன்பு நீ ஏன் மரிக்கணும்னு சொல்லி அப்போ தான் அவர் அதை திங்க் பண்ணி திரும்ப அவர் என்ன செய்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறித்து அவர் அந்த வசனங்களெல்லாம் வாசிக்க ஆரம்பித்து அவங்களோட தொடர்பு கொண்டு அந்த சமாதானத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அதிலேருந்து அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் உள்ளவங்க அவர் கிறிஸ்துவா பைபிள் வாசிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவரை வீட்டை விட்டு என்ன செய்துட்டாங்க, துரத்திட்டாங்க. ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படலை. அவர் என்ன செய்தார், நேர சபைக்கு போனார். சபையில் போதகர்கள் அவங்கள என்ன செய்தாங்க, நல்ல ஒரு பைபிள் காலேஜுக்கு அவரை அனுப்பி படிக்க வச்சு பெரிய ஆளாகி இன்றைக்கி அவங்க குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் துரத்துனாங்களோ, யாரெல்லாம் அவர் வேண்டான்னு சொன்னாங்களோ எல்லோரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அவர் குடும்பமே இன்றைக்கி ஒரு பெரிய ஊழியக்காரர் குடும்பமாக தேவன் மாற்றியிருக்கிறார். அந்த சமாதானத்தை அவங்க எல்லோரும், அவங்க யாருமே சாகலை, எல்லாரையும் ஆண்டவர் உயிர்ப்பின்படி நம்மை உயிர்ப்பிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவம், பாடுகள், நெருக்கங்கள், ஆகவே கர்த்தர் நமக்காக என்ன செய்வாராம், வழக்காடுவார். தாவீதை என்ன செய்திருக்கிறார், இந்த நாளில் என்ன அவருடைய சொந்த மாமன் என்ன செய்கிறான், அவரோடு கூட போராடுறான். அவருடைய மகன் அவரோடு கூட போராடுறான், சண்டை போடுறான். ஆனால் அவர் என்ன செய்யலை, சோர்ந்தே போகலை. ஆண்டவர் என்னை நிச்சயமாக என்னை வழி நடத்துவார்னு சொல்லி தைரியமாக இருந்தார். அவர் ஒரே ஒரு காரியத்தை தான் செய்தார். 1 சாமுவேல் 24:15 தாவீது சவுலிடம் என்ன சொல்கிறான், கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். அப்போது அவன் சாகிற நிலைமையில் அவனை சவுல் தாவீது ராஜா தன் சொந்த மருமகனுக்கு விரோதமாக அவனை கொல்றதுக்கு காய்மகார பொறாமல் எல்லாரும் மருமகனை தான் நல்லவன், அவர் ராஜா அப்படின்னு சொல்லி அவரை இது பண்ணுறாங்க. ஆனால் தாவீது சவுலை நல்லா என்ன செய்கிறான், நேசிக்கிறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் நடந்தது என்ன, சவுல் இவனை துரத்தி கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறான். ஒரு சமயம் அந்த மாமனை கொல்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு தாவீது கிடச்சிது. ஆனால் தாவீது மாமனாரை கொல்லலை. அவர் என்ன செய்தான், அவரை அவர் முன்னாடியே போய் நின்று சொல்கிறான், உனக்கு கொல்றதுக்கு இப்போ என்னால் முடியும், ஆனால் தேவன் உன்னை அபிஷேகிச்சிருக்கிறாரு, உன் மேலே நான் கைப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவன் நான் என்ன செய்கிறான், அந்த நேரத்தில் சொல்கிறான், நீ உண்மையாகவே நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவப்பா, நீ தான் ஒரு சரியான ராஜா என்று சொல்லி அந்த மனுஷன், அந்த மாமன், அந்த மருமகனை ஆசீர்வதிக்கிறார், உயிர்ப்பிக்கப்படுறாரு. திரும்பவும் அவர் சாகிறாரு. அவர் சொல்கிறாரு, அவர் தன்னுடைய சரீர பிரகாரமாகவும் அவர் என்ன செய்கிறாரு, ஜனங்கள்கிட்டலாம் அங்கே போகிறவங்கள்ட்டெல்லாம் எனக்கு கொன்றுங்கப்பா, நான் இனி வாழ பிடிக்கல எனக்கு அப்படி இப்படின்லாம் தான் இது பண்ணுறாரு. ஆனால் கடைசி நிமிஷத்துலேயும் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம நின்று அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். இந்த வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் என்னென்ன டிசிஷன் எடுக்கிறீங்க, வேண்டாத டிசிஷன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், இது எல்லாத்தையும் மாற்றிட்டு தேவன் உங்களை உயிர்ப்பித்து உங்களை பலப்படுத்துவார். ஆண்டோடைய கரத்தில் உமது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க தேவன் உங்களை உயிர்ப்பிக்கிறார். தேவன் உங்களை பலப்படுத்துகிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா தகப்பனே. இந்த நல்ல அருமையான ஆண்டவரே, இந்த செய்தி வேளையிலே அப்பா, செத்துப்போன ஆவிகள், செத்துப்போன சரீரத்தில் வியாதியினாலே மரணம் தகப்பனே, ஆமாண்டவரே, ஹல்லேலூயா, பல விதமான ஆமாண்டவரே ஆத்தும மரணங்கள் இயேசுவே, எல்லா ஆவிகளையும் இந்த நாளிலே உம்முடைய வசனத்தின்படி நீர் உயிர்ப்பிக்கும்படி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உயிர்ப்பிப்பீராக, வாலிப பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக, வீடுகளில் சரீரத்தில் ஆண்டவரே இன்னும் தங்களுடைய சரீரங்களை கரைப்படுத்தி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தகப்பனே ஆமாண்டவரே சகோதர சகோதரிகளையும் உயிர்ப்பிப்பீராக. வாலிப பெண் பிள்ளை ஆண்டவரே தன்னை ஸ்மோக்குக்கு அடிமையாக்கி இருக்கிறது, கஞ்சாவுக்கு அடிமையாக்கி இருக்கிறது, குடிக்கு அடிமையாக இருக்கிறது, வேசி மார்க்கத்துக்கு அடிமையாக்கி இருக்கிறது, இந்த மரணத்தினர் இந்த பிள்ளைகளை நீர் உயிர்ப்பிக்கும்படி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து நீரை பலப்படுத்தும், ஆசீர்வதித்தரலும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.